அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டாக்டர் நித்யன் இதயம் கிளினிக் பேசுகிறேன். இப்போது இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமாக இருக்குது, டவுட் இருக்குது. அது என்ன பிரயோஜனம் கிடைக்கும், எப்படி பண்ணணுங்கிறத நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்க்கலாம். எக்ஸசைஸுங்கிறது எல்லாமே எக்ஸசைஸ் தான். எந்திரிச்சு நடக்கிறது கூட எக்ஸசைஸ் தான். அந்த மாதிரி கண்டினியூஸாக நடக்கிறதும் ஒரு எக்ஸசைஸ் தான். இது எப்படி பண்ணுனா, யார் யாருக்கு எப்படி எப்படி என்னென்ன விதத்தில் பண்ணணும் அதை முதல்ல பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இருதய வியாதி இருக்குது, இப்போ உடனடியாக ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, இல்லை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி ஆரம்பம் வியாதி சரியாகி வர்றீங்க அப்படிங்கிற போது 8 போட்ட மாதிரி நடக்கிறது உத்தமம். 8 போடுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம்னா, நிற்காமல் நடக்கிறோம், வீட்லேயோ வாசல்லையோ மாடியிலையோ நம்ம இடத்துலையோ நடந்துக்கலாம், யாரோட கண் பார்வையிலையோ நம்ம இருந்துகிட்டே இருப்போம். அப்படி எதனாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு 8 போட்ட மாதிரி நடங்க அப்படின்னு சொல்கிறது இதுக்காக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெகுலர் நான் ஒன்றுமே பண்ணல, இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வாக்கிங்காக ஆரம்பிச்சுக்கலாம். வாக்கிங் பிரயோஜனப்படுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா 1/2 மணி நேரமாவது நடந்தால் தான் அதுக்கான பிரயோஜனம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, பாடியில் ஆல்ரெடி நமக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பாடியை புதிய எனர்ஜி உண்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது மினிமம் எக்ஸசைஸ் பண்ணினா தான் பாடி சொந்தமாக உங்களுக்கு ரிவர்ஸில் எனர்ஜி கொடுக்கறதுக்கு தயாரே ஆகும். ஸோ அதை ட்ரெயின் பண்ணத்தான் உங்களுக்கு எனர்ஜி பூர்ணமாக கிடைக்கும். ஸோ அதனால் அதனோட பிரயோஜனம் வரணுன்னா நீங்கள் 1/2 மணி நேரமாவது நடக்கணும். எவ்வளோ ஸ்பீடில் நடக்கணும்? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நடக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு அப்படின்னு சொன்னோம்னா 70 வயசு பர்சனும் 30 வயசு பர்சனும் ஒரே ஸ்பீடு கிடையாது. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ஸ்பீடில் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடக்கணும். இன்ஜுரி ஆகாமல் நடக்கணும். அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்காமல் நடக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பானையை செய்ய போகிறோம், பொறுமையாக வாக்கிங் போய் நம்ம ஹெல்த்தை பெனிஃபிட் பண்ணும்போது இன்ஜுரி வந்துச்சுன்னா பழைய குருடி கதவு தடைங்கிற மாதிரி நம்ம திருப்பி ஆரம்பிக்க வேண்டியது வரும். ஸோ அதனால் இன்ஜுரி ஸ்கேர்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. இது 2வது. 3வது என்னென்னா, நான் ஆஃபீஸுங்க ரொம்ப பிஸி, என்னால் வேலை தான் முக்கியம், எனக்கு டைமே கிடைக்கல, அவங்களாம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம புது டெக்னிக் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, 2 நிமிஷம் 3 நிமிஷம்னாலும் சரி, ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. கடகடான்னு போய் ஒரு மாடி ஏறிட்டு வர்றது, திருப்பி உட்காந்து வேலை பார்க்குறது. இப்போ நம்ம ஐடி ஃபீல்டு இருக்கிறீங்க, டக்குன்னு எந்திரிச்சு போய் ஒரு சுற்றி உங்கள் கேபினை ஒரு 4 தடவை சுற்றிட்டு வேகமாக நடக்கணும். சுற்றிட்டு திருப்பி உட்காந்து நம்ம வேலையை பார்க்கலாம். இது நம்ம முதல்ல இந்த பிரேக் 1 ஹவர்லி பிரேக் ஃபார் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி 1 ஹவருக்கு ஒரு தடவையோ 2 ஹவர்ஸுக்கு ஒரு தடவையோ நீங்கள் ஷார்ட் பர்ஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லாததுக்கு அது ஒரு எக்ஸசைஸாக அமையும். என்னென்னா, பிளட்டு சுற்ற ஆரம்பிக்கும். சுற்றி வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பர்ஸ்ட் ஆக்டிவிட்டியும் ஓகே. என்ன தான் டார்கெட்டு? நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நார்மல் பீப்புள் யாருன்னா 220 மைனஸ் உங்கள் ஏஜ், அந்த ஹார்ட் ரேட் வர வரையிலும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ வயசு 40ன்னு வச்சுக்கோங்க, 180 ஹார்ட் ரேட் வர வரையிலும் நீங்கள் ஓடலாம், எல்லாமே பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம், ஷட்டில் டென்னிஸ் விளையாடலாம். இதுவே உங்களுக்கு 60 வயசு அப்படின்னு சொன்னோம்னா 160 வரையிலும் நீங்கள் ஹார்ட் ரேட் வர்றது பண்ணலாம், நார்மல் பீப்புள். இதுவே உங்கள் வியாதியஸ்தராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டென்ட் வச்சுருக்கு, இல்லை மருந்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க, இல்லை பைபாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 60லிருந்து 70% ஆஃப் யுவர் டார்கெட் ஹார்ட் ரேட், அதாவது வயசு 50னா உங்கள் டார்கெட் ஹார்ட் ரேட் 170. அதில் 70% அப்படிங்கிற போது 120 130ங்கிற ரேஞ்சில் உங்கள் ஹார்ட் ரேட் வர்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி ஜோன். இது எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, ஹார்ட் ரொம்ப வேகமாக துடிக்கும்போது ஹார்ட்டினுடைய துடிப்பு உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது சிலப்போ டேஞ்சர் இல்லாத இருக்கலாம், சிலப்போ டேஞ்சரஸாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டால் நம்ம எக்ஸசைஸுக்கான பலனையும் கிடச்சிரும், நமக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்காமையும் நம்ம இருப்போம். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். சரிங்களா? வாக்கிங் மட்டுமே எக்ஸசைஸா? இல்லை, ஸ்விம்மிங்கும் ஈக்குவலி குட் தான். நீங்கள் அது முடிஞ்சால் பண்ணலாம். வேறு எனி
ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணலாம். ரெக்ரியேஷன்னா உட்காந்துட்டு விளையாடுறதெல்லாம் இல்லை, நீங்கள் ஓடலாம், ஸ்கிப்பிங் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணினா உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இதெல்லாம் தான் எக்ஸசைஸ். எவ்வளோ நேரம் பண்ணணுங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரையிலும் பண்ணலாம். நீங்கள் 3/4 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுறதுனால எதனாச்சும் ஹெல்த் பெனிஃபிட்னு இருக்குதா? இல்லை, ஃபிட்னஸுக்கான பெனிஃபிட் இருக்கும். பட் ஓவரால் உங்களுக்கு ஹெல்த்துக்கான பெனிஃபிட்டு அந்த 45 மினிட்ஸில் உங்களுக்கு பிளாட்டூ ஆகிடுது, குறையிறதில்ல, பிளாட்டூ ஆகிடுது. அந்த 45 நிமிஷத்தை தாண்டும் போது என்ன பிரச்சனை வருதுன்னா, இன்ஜுரிஸ் எல்லாம் அதிகமாக வருது. தேவையில்லாத நம்ம செல்ஃபாக இன்ஜூர் பண்ணிக்கிறோம். அதை தடுக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் நடந்தீங்கன்னா போதும். அதுக்காக 1 மணி நேரம் நடந்தவங்கள நான் 45 மினிட்ஸ் நடக்க சொல்லலை. உங்கள் நார்மலாக நீங்கள் ஃபுல்லி ஆக்டிவாக இருந்தீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்குது? பலன் என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, சுகர் குறையுது, 2வது கொலஸ்ட்ரால் குறையுது, பிபி குறையுது, ஓவரால் ஒரு புத்துணர்ச்சி, மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மென்டல் ஃப்ரீனஸ், ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. இந்த மாதிரி பல பலன்கள் இந்த எக்ஸசைஸில் கிடைக்குது. பிபி எவ்வளோ குறையும்? 4-5 பாயிண்ட் தான் குறையும். அதனால் பிபி 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் குறைகிறது தான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது வாய்ப்புகளே ஒழிய அதை தாண்டி இல்லை. சுகர் ஆகட்டும் ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட்டு குறையலாம். கொலஸ்ட்ராலும் அது 3-4 பாயிண்ட் தான் குறையும். ரொம்பலாம் குறையும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் எக்ஸசைஸுங்கிறது ஒரு சப்போர்ட் தானே ஒழிய நம்ம ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் மற்ற நல்ல விஷயங்களுக்காகவும் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். எல்லா டாக்டர்களும் சொல்லுவாங்க. நீங்கள் இதையெல்லாம் கேட்டிங்கனாலும் கடைசியாக உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு, உங்கள் மருத்துவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. இது எல்லாமே ஜென்ரல் கைட்லைன்ஸுக்காக தான் நம்ம வச்சுக்கணும் இந்த வீடியோவை. நன்றி, வணக்கம்.